வெல்கம் டு ஃபிட்ஸ் ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரேண்டம் ஃபங்க்ஷன். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது கூட நாம் கொடுக்குற ரேஞ்சிலிருந்து ஏதோ ஒரு வேல்யூஸை தரும். ஸ்டார்டிங் வேல்யூயும் எண்டிங் வேல்யூயும் நாம் தான் கொடுக்க போகிறோம். அந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் ஏதோ ஒரு நம்பர்ஸை ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி தரத்துக்கு யூஸ் ஆகிறது தான் ரேண்டம் ஃபங்க்ஷன். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் நான் ஆல்ரெடி இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா நாம் அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். மாடுலாரிட்டி கான்செப்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைனாக இம்போர்ட் ரேண்டம் அப்படிங்கிற ஒரு லைனை அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் 3 டைப் இருக்குது. ரேண்டம் இன்ட், இது ஷார்ட் ஃபார்மு ரேண்டம் இன்டீஜர். தேர்ட் ஒன்று ரேண்டம் ரேஞ்ச். 3 டைப் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேண்டம். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் 0லேருந்து 1க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ தான் தரும். அந்த வேல்யூவும் ஃப்ளோட் வேல்யூவாக தான் இருக்கும். 0.0, 0.1, 0.2 அப் டு 0.99 இது வரைக்கும் தான் வரும். ஈவன் 1 வேல்யூ கூட வராது. 1க்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் இந்த ரேண்டம் நம்பர்ஸ் தரும். இதே ரேண்டம் இன்டீஜர் அப்படின்னா நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுக்குறோம் 1 to 10 அப்படின்னு நம்ம எந்த ரேஞ்சோ அந்த நம்பர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதே ரேண்டமாக இருந்தால் 0லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான் தர முடியும். 0 to 1. பட் ரேண்டம் இன்டீஜர் நம்மளோட ரேஞ்ச் என்ன வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 10 to 20 ஆர் 1 to 30, 1 to 100 ரேஞ்ச் எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இன்க்ளூடிங் தட் ரேஞ்ச் வேல்யூ 1லேருந்து 100க்குள்ளே அப்படின்னா அந்த 100வது வேல்யூவும் தரலாம். லாஸ்ட் டைப் ரேண்டம் ரேஞ்ச். ரேண்டம் ரேஞ்சில் நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுக்குறோம் 1 to 10 அப்படின்னா 1 to 9 வரைக்கும் தான் வேல்யூஸை ரேண்டமாக தரும். ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப்பில் பார்த்துருப்போம் ரேஞ்ச் கான்செப்ட். சேம் கான்செப்ட் எங்கேயும் யூஸ் ஆகுது. ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரேண்டம் இன்டீஜரோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே 3 வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூ தகுந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ இந்த 3 கான்செப்டை தான் நம்ம ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்குது ரேண்டம் இன்டீஜர். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது செகண்ட் இந்த ப்ரோக்ராம் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ரேண்டம் கான்செப்ட் ரேண்டம் இன்டீஜர். அதனுடைய ரேஞ்ச் வேல்யூ 1,3. அப்போ இந்த செகண்ட் லைனை பார்க்கும்போது நம்ம முடிவு பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரேண்டம் இன்டீஜர் கான்செப்ட். ஸோ ரேண்டம் இன்டீஜர்னால் 1லேருந்து 3க்குள்ளே எந்த வேல்யூ வேணாலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த வேல்யூ தான் பியில் போய் ஸ்டோர் ஆகும். பியில் ஸ்டோர் ஆகிற வேல்யூ 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். அடுத்தது எம்டி லொக்கேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபார் லூப்பில் நம்ம அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் அவுட்புட் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 3ங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பாசிபிள் அவுட்புட், என்னென்ன பாசிபிள் அவுட்புட் வரலாம். ஒன்று நன் வரலாம், இல்லை ரைட் வரலாம், இல்லை பேக் ரைட் வரலாம், இல்லை பேக் வரலாம். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனிச்சுன்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது ப்ரோக்ராம்ஸ் லைன். கண்ட்ரோலர் ஃபஸ்ட் லைனை ஃபெச் பண்ணுது. அப்போ அந்த ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ் மெமரி லொக்கேஷன்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் அடுத்த லைனுக்கு மூவ் ஆகுது. இப்போ ரேண்டம் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா பி மெமரி லொக்கேஷனில் 1 ஸ்டோர் ஆகலாம், இல்லைனா 2 ஸ்டோர் ஆகலாம், இல்லை 3 ஸ்டோர் ஆகலாம். இதே ரேண்டம் ரேஞ்சாக இருந்தால் <3 தான் வேல்யூ வரும், 1 or 2. இப்போ இதில் நம்ம பிக்கு வேல்யூ 1ன்னு வச்சுக்குவோம். 1 கொடுத்துருக்கு. அந்த ரேண்டம் இன்டீஜர் 1 சப்போஸ் கொடுத்தது அப்படின்னா பியில் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து சி எக்ஸிக்யூட் ஆகும். சி எம்டி லொக்கேஷன்ஸ் தான், எம்டி ஸ்ட்ரிங் தான். அடுத்தது கண்ட்ரோலர் மூவ் ஆகி ஃபார் லூப் வருது. இந்த ஃபார் லூப்பில் டி மெமரி லொக்கேஷன்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுனா ரேஞ்ச் வேல்யூ. இந்த 1 ரேஞ்ச் வேல்யூ தான் பிக்கு வரப்போகுது. பாருங்கள், அந்த பிக் வேல்யூ வருதுங்களா, பிக்கு வருது. இப்போ பியோட வேல்யூ இந்த ஃபார் கான்செப்ட் வயலேட் ஆகுது. ரேஞ்ச் கான்செப்ட் 1,1னா
ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்று, எண்டிங் வேல்யூ -1 தானே. அப்போ வந்து 1,0ங்கிறது இப்போ ப்ரோக்ராம் வந்து அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதனால தான் நான் முன்னாடி சொன்னது என்னென்ன பாசிபிள் அவுட்புட்னா நன்னுங்கிற ஒரு ஆப்ஷன் சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஒரு வேளை ரேண்டம் இன்டீஜர் 1 ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அப் டு ஃபார் லூப் வரைக்கும் தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும். உள்ளே வந்து கண்ட்ரோலர் மூவ் ஆகாது, ப்ரோக்ராம் எண்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும், ஸ்டாப் கண்டிஷன். இதுவே ஒருவேளை ரேண்டம் இன்டீஜர் வேறு நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதையும் பார்ப்போம். ரேண்டம் இன்டீஜர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ ரேண்டம் இன்டீஜர் ஒரு வேளை 3ன்னு கொடுத்தது அப்படின்னா அடுத்த கண்ட்ரோலர் சிக்கு வர்றது, சி எம்டி லொக்கேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அடுத்த கண்ட்ரோலர் வந்து ஃபாருக்கு வரும், ஃபார் லூப் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 3 வேல்யூஸ் தான் பிக்கு வரும். இப்போ வந்து டியோட வேல்யூவில் என்ன ஸ்டோர் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து 3ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னா 3, 2 அப் டு லெஸ் தென் 1. ஸோ 3, 2 இங்கே -1 ஸ்டெப் வேல்யூ இருக்குது. ஸோ பி வேல்யூ 3ன்னு இருக்கிறப்ப ஒரு வாட்டி லூப் ரன் ஆகும், பி வேல்யூ 2ங்கிறப்ப ஒரு வாட்டி லூப் ரன் ஆகும். பி வேல்யூ 2ன்னு இருக்கிறப்ப இந்த சி நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா சி மெமரி லொக்கேஷனில் ஏடியோட வேல்யூ இப்போ 3 தானே, அப்போ பேக்குங்கிறது ஸ்டோர் ஆகும். ஸோ பிரிண்ட் சின்னா அந்த பேக்கு பிரிண்ட் ஆயிரும். இப்போ மறுபடியும் பியோட வேல்யூஸ் வந்து 2ன்னு ஆகும்போது கண்ட்ரோலர் மறுபடியும் கீழே வருது பாருங்கள். அப்போ வந்து சி லொக்கேஷன்ஸில் ஏற்கனவே பேக்குன்னு இருக்குது, இப்போ வந்து ஏ டி வேல்யூ 2 அப்படின்னா ரைட். அப்போ ஏற்கனவே இருக்கிற பேக் ப்ளஸ் ரைட் ரெண்டும் சேர்த்து அடுத்த டைம் வந்து பேக் ரைட்டுன்னு பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேக் ரைட். ஸோ நம்மளுக்கு ரேண்டம் இன்டீஜர் வேல்யூ வந்து சப்போஸ் 1ஆக இருந்ததுன்னா நன் ரிசல்ட், 3ஆக இருந்ததுன்னா பேக் அண்ட் பேக் ரைட். ஸோ இப்படி தான் ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகும். இப்போ இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக சிஸ்டமில் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி ரன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அந்த ஐடியலி ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு பைத்தான் ஷெல் ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு ப்ரோக்ராமாக டைப் பண்ணுங்கிறதுனால நான் ஃபைல் ஆப்ஷன்ஸ் போய் நியூ ஃபைலோ இல்லை நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சதுனால ஓப்பன் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ரேண்டம் ப்ரோக்ராம். இந்த ரேண்டம் ப்ரோக்ராமில் பாருங்கள், அதே மாதிரி நான் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரேண்டம் இன்ட்டு கான்செப்டை நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். எப்படி ரிசல்ட் தருதுன்னு நம்ம பார்ப்போம். எம்டி ஸ்பேஸ் அதே சேம் லைன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு ரன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ ரைட்டுங்கிற வேல்யூ டிஸ்பிளே இருக்குது அப்படின்னா ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் 2 வந்து கொடுத்துருக்கு, பியோட லொக்கேஷன்ஸில் 2 ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு ரைட்டுங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட் படி. இப்போ இது வந்து நம்ம ரேண்டம் நம்பர் என்ன நம்பர் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பி அந்த லைனுக்கு கீழே வந்து பிரிண்ட் பின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 1 2 3க்குள்ள என்ன நம்பர் வந்து பியில் ஸ்டோர் ஆகுறதுங்க நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ பியோட வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். அந்த பியோட வேல்யூ வந்து ஃபார் லூப் வச்சு கான்செப்ட் படி என்ன இது டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் 1 டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ 1னா ஃபார் லூப் வந்து கண்டிஷன் படி எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ 3ன்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு 2ன்னு கொடுத்தது, அப்புறம் 1 கொடுத்தது, இப்போ 3ன்னு கொடுத்துருக்கு. இப்போ 3ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகி அதில் இருக்கிற கான்செப்ட் படி நம்மளுக்கு பேக் ரைட்டுன்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.